தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். சென்னை என்பது ஒரு மாநகரம். அது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் இருக்கிற கட்டடங்கள், அதில் இருக்கிற பெரிய பெரிய பாலங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இது ஒரு மாபெரும் ஒரு கிராமங்களின் தொகுப்பாக இருந்தது. நிறைய பேர் காலப்போக்கில் மறந்தாச்சு. இது ஒரு கிராமங்களின் தொகுப்பு. நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். நட்ட நடு சென்னையில் வில்லேஜ் ரோடுன்னு ஒன்று இருக்குது. எங்கே அது? நம்ம வள்ளூர் கோட்டத்துலேருந்து ஈகா தேட்டர் வரைக்கும் வர ரோடு வில்லேஜ் ரோடு. அது இப்படி நமக்கு ஆச்சரியம் தர இடங்கள் இருக்குது. வில்லேஜ் ரோடை ஒட்டி தான் நுங்கம்பாக்கம் ஏரி, இப்போ கூட லேக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை அது மாதிரி ஒரு ஏரிகள் இருக்கிற அல்லது குளக்கரை தெருன்னு நிறைய சென்னைக்குள்ளே எங்கே போனாலும் இருக்கும். அது குளமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏரிக்கரை தெருன்னு இருக்கும், குளக்கரை தெருன்னு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ஊருணின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களோடு தான் சென்னை அறியப்படுகிறது. இன்னும் கூட டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பெரிய குளம் தான். அந்த குளத்தை தூர் தான் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்க. அதே மாதிரி முகப்பேர் என்பது ஒரு பெரிய 2-3 ஏரிகளுடைய தொகுப்பு தான். இப்போ கூட மங்கள் ஏரின்னு ஒரு சின்ன ஏரி இருக்குது. சில இடங்கள்லாம் குட்டி ஒரே பெரிய பெரிய நகர்களாக மாறி தான் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருந்த ஏரி, போரூர் ஏரி தெரியுது நமக்கு, செம்பரபாக்கம் ஏரி தெரியுது, புழல் ஏரி தெரியுது, பூண்டி ஏரி தெரியுது, சோழவரம் ஏரி தெரியுது. இதெல்லாம் தான் நமக்கு பெரிய ஏரிகளாக இருக்குது. அதெல்லாம் தான் தெரியுது. ஆனால் சென்னையில் தடுக்கி விழுந்தா ஒரு ஏரி இருந்தது, ஒரு குளம் இருந்தது. குரோம்பேட்டையில் சொல்லுவாங்க 6 ஏரிகள் இதுக்குள்ளே இருந்ததுன்னு. அந்த அந்த ஊரை சுற்றி நமக்கு நிறைய பாசனங்களுக்கு மட்டும் அவ்வளோ நிலங்களுக்கும் பெரிய ஆறுகள் கிடையாதுங்க. நமக்கு சென்னை நகரத்தை ஒட்டி இருக்கிற ஆறுகள்லாம் கூவமாறு, அடையாறு. அடையாறு ரொம்ப சின்ன ஆறு தான். அது ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் தொடங்கி உடனே முடிஞ்சிட்ட ஒரு ஆறு. நம்ம கூவமாறு திருவள்ளூர் தாண்டி தொடங்கி இங்கே முடிஞ்சிருது. அதே போல் கொசஸ்தலை ஆறு திருத்தணி பக்கத்தில் தொடங்கி முடியுது. இப்படி எல்லா ஆறுகளும் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருது. சின்ன சின்ன ஆறுகள் தான். அப்போ அந்த ஆறுகளுக்கான நீர் எங்கேருந்து வரும்னா, சுற்றுப்பட்டில் இருக்கிற கிராமங்கள்ல இருந்து அங்கே அவ்வளோ நீரும் ஒரு ஒரு குளங்களில் நிரம்பி, குளங்கள் நிரம்பின பிறகு இந்த இது ஆறுக்கு வரும். ஆறில் வந்த பிறகு கடலுக்கு போகும். கடல் போகிறதுக்கு முன்னாடி முடிந்த அளவுக்கு செக் டேம் கட்டி நீரை தேக்குவாங்க, என்றைக்கும் ஆண்டு முழுதும் இருக்கணும்ன்ட்டு. இப்படி தான் இந்த தொண்டை மண்டலத்தினுடைய பெரிய ஜீவநதி இல்லாத இடத்த முழுக்க ஏரிகளாலும் குளங்களாலும் இந்த சிறிய ஆறுகள் ஓடைகள் மூலமாகவும் காப்பாற்றி வந்திருக்காங்க. எப்போத்துலேருந்து? பல்லவர் காலத்திலேருந்து இதுக்கு வரலாறு இருக்குது. பல்லவர் காலம் 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து தொடர்ச்சியான வரலாறு. பல்லவர்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்த பிறகு அவங்க கட்டினாங்க. அதுக்கப்புறம் சிறு மன்னவர்களான சிற்றரசர்களாக தனியரசு நடத்தின காடவராயர்கள், சம்புவராயர்கள், இவர்கள் எல்லாருமே கடைசி வரைக்கும் இதை காப்பாற்றி வந்திருக்காங்க. இப்போ ரியல் எஸ்டேட் வந்த பிறகு இந்த நீர்வழி பாதைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது எல்லாமே தடுத்துட்டாங்க. நிறைய இடங்களுக்கு நீர் சரியாக போர் சேருதில்லை. ஏன்னா ஒவ்வொரு குளமும் ஏரிகளும் ஆறும் தொடர்பில் இருந்த ஒரு இது மாறி நடுநடுவில் வீடுகள் இப்போ நிறைய இடங்களில் வெள்ளக்காடு, அது போகிற பாதை, நீர் போகிற பாதை, எப்படி யானை போகும் வலசை பாதையில் நிறைய ஆசிரமங்கள் கட்டி தடுத்தாங்களோ அது மாதிரி இங்கே நகரத்துக்குள்ளே நிறைய நடந்துச்சு. நிறைய அது இன்னைக்கு நம்ம ஒரு புள்ளி விவரம் பார்க்கலாம். டாப்போகிராஃபி சென்னையினுடைய எது டாப்போகிராஃபினா அதனுடைய சமதளம் எப்படி இருக்குது, எங்கே கடல் மட்டத்துலேருந்து உயரம், எது கம்மி, எது கீழே, கடல் மட்டத்துக்கும் கீழே, இப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை நம்ம சென்னையில் வகுக்கலாம். அப்படி பார்த்தபோது இது எல்லாம் தெரியாமல் அந்த காலத்திலேயே மழை நீர் வெள்ளங்களை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இங்கேருந்து இந்த இடத்துக்கு தண்ணி, இந்த இடத்துக்கு தண்ணி, அதுக்கப்புறம் இது கடலுக்கு போகிற இடம் அப்படின்னு சொல்லி மன்னர் காலத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு அறிவியல் தொழில்நுட்பம் இது எல்லாத்தையுமே சுலபமாக சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு பாதைகள், அந்த நீர்வழி பாதைகள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்ட்டு. ஒவ்வொரு ஊருக்கும் சுற்றி 4 ஏரி இருந்திருக்கு. ஒரு ஏரி கூட இல்லை. கிராம சாலைன்னு இருக்குது, நெல்வயல் சாலைன்னு இங்கே சென்னையில் தெரு பேர் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் அடைச்சிட்டதுனால என்ன ஆகிப்போச்சு, இப்போ
நீர்வழி பாதையே இல்லாமல் நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம். இதை எப்படி சரி செய்யலாம்? முடிந்த அளவுக்கு இந்த பாதைகளை நாம ஒரு சில இடங்களை மட்டும் வேற மாற்று இடங்கள் கொடுத்து இந்த பாதைகளை சரி செய்ய ஒரு வழி இருக்கு. ஏன்னா நன்னீருக்கான ஒரு பெரிய ஆதாரம் இதுதான். வேற மழை நீரை சேகரிப்பது மட்டும் நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம். ஒண்ணு ஏரிகள் சேர்க்கணும், அதுக்கு அடிக்கும் நிலத்தடி நீரா பூமியில சேர்க்கிறது. இது 2 தான் இங்க இருக்கிற ஒரு பெரிய இது. வேற பெரிய வாய்ப்பு கிடையாது நன்னீருக்கு. 2% நன்னீர் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே. மீதி 98% உப்பு நீர் தான். அந்த 2% தண்ணீரை வந்து எப்படி பாதுகாக்கணும் என்பதில் நம்ம ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். நமக்கெல்லாம் தெரியும், மயிலாப்பூர் குளம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80s 90ஸ்லலாம் வந்து அங்கே கிரிக்கெட் ஆடுவாங்க அந்த குளத்துல பசங்கெல்லாம். தண்ணி சுத்தமாக கிடையாது. இது ஏன் அந்த குளம் வற்றாத எத்தனையோ நூற்றாண்டுகளாக வற்றாத குளமாக இருந்தது ஏன் வற்றி போச்சுன்னு சொல்லி கணக்கெடுத்த போது எம்ஆர்சி நகரில் ஒரு இடத்துல அந்த இடத்த ஏதோ ஒரு தடுத்துட்டாங்க. அங்கே தான் நீர் ஊர்னா இங்கே வரும். அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு பூங்காவோ ஏதோ கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அது அங்கே இருக்கிற ஒரு குளத்தை அடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் அதை மீட்டாங்க. அப்புறம் அந்த சரி பண்ண பிறகு அங்கே ஒரு மழைநீர் தேங்க ஆரம்பித்த பிறகு எம்ஆர்சி நகரில் மறுபடியும் மயிலாப்பூர் குளத்தில் தண்ணி இப்போ இருக்கு. இப்படி நமக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எங்கேயோ இருக்கும், அது எங்கேயோ இது எங்கேயோ இருக்கும், அதுக்கும் எதுக்கும் 5 கிலோமீட்டர் கூட இருக்கும். ஆனால் அதுலேருந்து தான் நீர் சுரந்து இந்த குளம் நிரம்பும். இப்படி நிறைய இடங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதை பாதுகாக்க வேண்டியது, நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை.